காமாட்சியம்மன் கோவில் சொத்தை வாங்கியதாக யாராவது நிரூபித்தால் நாட்டை விட்டு வெளியேறுவதாக அமைச்சர் ஜான்குமார் விடுத்த சவால் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், லோக்சபா தேர்தலில் நான் 3ஆம் முறையாக மோடி பிரதமராவார் என சவால் விட்டேன். அப்படி நடக்கவில்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறேன் என்றேன். உடன் காங்கிரஸ் கட்சியினர் நான் புதுச்சேரியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்தை வாங்கிவிட்டதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். நான் வாங்கிய சொத்து காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமானது என எந்த நீதிமன்றமாவது உறுதி செய்துள்ளதா? அதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள். நான் சுத்தமான சொத்தை வாங்கியுள்ளேன். கோவிலுக்கு சொந்தமான சொத்து என யாராவது நிரூபித்தால் இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறுவேன். நான் வாங்கிய சொத்திற்கு வரி கட்டியுள்ளேன். அதற்காக பட்டா இருக்கிறது. நீங்கள் சொல்லும் சொத்திற்கு வரி கட்டியுள்ளீர்களா அல்லது குத்தகை விட்டுள்ளீர்களா? அதற்கு ரசீது இருக்கிறதா? காட்டுங்கள். சொத்தை குத்தகை விட்ட பணத்திற்கு ஆடிட்டிங் இருக்கிறதா? இந்த சொத்து கோவில் சொத்து என இந்து அறநிலையத்துறையில் இருக்கிறதா அல்லது அரசு கெசட்டில் தான் உள்ளதா? எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ளது. நான் வாங்கிய சொத்து காமாட்சியம்மன் கோவில் சொத்து தான் என யாராவது நிரூபித்து காட்டுங்கள் என கூறியுள்ளார். புதுச்சேரியில் பட்டாசு வெடிமருந்து தயாரிப்புக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தலின் போது வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவும் பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்திய வெடிப்பொருள் சட்டம் மற்றும் விதிகளின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் பட்டாசு தயாரிப்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் விற்பதற்கும் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் மற்றும் மே 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. மேலும் பட்டாசு வெடிமருந்து தயாரித்தல், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பட்டாசு வெடிமருந்து விற்பனை கடைகளில் திறப்பதற்கும் இயங்குவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆணையினை மீறுவோரின் உரிமங்கள் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். உரிய சட்ட விதிமுறைகளின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை அழிப்பதற்காக கட்சிக்குள் ஆதவ அர்ஜுனா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திமுகவின் ஸ்லீப்பர் செல் ஆதவ அர்ஜுனா என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், திமுகவின் ஸ்லீப்பர் செல்லான ஆதவ அர்ஜுனா விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள் நுழைந்திருக்கிறார். விஜயையும் அவரது கட்சி தாவேகாவையும் அழிக்கவே ஆதவ அர்ஜுனா அக்கட்சிக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் கட்சி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதை தடுத்து நிறுத்த பார்க்கிறார் ஆதவ அர்ஜுனா. அதுதான் அவரின் நோக்கமாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார். ஆதவ அர்ஜுனா ஒரு விஷக்கிருமி போன்றவர். எந்த ஒரு அமைப்பிற்குள் சென்றாலும் அதன் தலைவரையே காலி செய்துவிட்டு அந்த இடத்தை அடைய நினைப்பவர். விஜய் இவரை தன் பக்கத்தில் வைத்திருப்பது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மட்டுமன்றி புதுச்சேரியிலும் பல அரசியல் குழப்பங்களை உண்டாக்கி வருவதாகவும் இவரை போன்ற புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே அகற்றாவிட்டால் அது கட்சிக்கு ஆபத்தாக முடியும் என தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உடைகிறது. மத்திய அமைச்சர் தனி விமானத்தில் வரும் சூழலில் பேச்சுவார்த்தையை தவிர்க்க திருச்செந்தூருக்கு முதல்வர் ரங்கசாமி திடீரென புறப்பட்டார். டெல்லியில் பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி விதித்த நிபந்தனைகள் குறித்து பேசப்பட்டது. அப்பொழுது கூட்டணியில் இடம்பெறும் புதிய கட்சியால் எந்த தொந்தரவும் இருக்காது, அதை பாஜக கையாளும் என ரங்கசாமியிடம் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தனி விமானத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் டெல்லி சென்ற குழுவினர் புதுவைக்கு புறப்பட்டனர். கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி முதல்வர் ரங்கசாமி மீண்டும் ஒருமுறை சந்தித்து சமாதானம் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக பிற்பகலில் புதுச்சேரி வந்த பிறகு முதல்வர் இல்லத்திற்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுவை மாநில பாஜக நிர்வாகிகள் வர உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். ஆனால் இந்த சந்திப்பை தவிர்க்க முதல்வர் ரங்கசாமி திடீரென மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் சென்று முருகனையும் தரிசிக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை ரங்கசாமி விரும்பவில்லை என்றும் இதனால் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் எம்.எல்.ஏ. சிவா ஆகியோர் உடனிருந்தனர்.
காமராஜ் நகர் தொகுதியில் வீடு வீடாக சென்று லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரித்தார். 2050ஆம் ஆண்டிற்குள் புதுமையான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முத்தான 10 திட்டங்களை முன்வைத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், அன்னை இந்திரா நகர், விஷ்ணு நகர், ராஜீவ் காந்தி நகர், வாஞ்சிநாதன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகளிர் மலர்கள் தூவி அவரை வரவேற்று ஆதரவை வெளிப்படுத்தினர். அப்பொழுது உங்களை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று பொதுமக்கள் உறுதியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தொண்டரணி தலைவர் மதன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், விஷ்ணு, மூத்த உறுப்பினர் பாலு, மாங்குடி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் அருகே உள்ள கோட்டக்குப்பம் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 83 கிராம் தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோட்டக்குப்பம் சோதனைச் சாவடி அருகே சிவரஞ்சினி தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் சோதனை செய்தபொழுது கடலூர் நந்தவெளி ரோட்டினை சேர்ந்த ராஞ்சாகம் என்பவர் உரிய ஆவணமின்றி 8,54,500 ரூபாய் பணம் மற்றும் 83 கிராம் தங்க நகைகளை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. நகை பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லை என்பதால் பறக்கும் படையினர் வானூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் வித்யாதரணியிடம் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்பப் பெற்று தமிழகத்துடன் சேர்த்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேயம் மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்கிற பெயரில் இருபக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரம் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்பொழுது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றார். புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் 2 ரவுடிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பாகூர் அடுத்த சேலியமேடு வாணிதாசனார் வீதியை சேர்ந்தவர் பிரபு என்கிற பிரபாகரன். இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. சில மாதங்களுக்கு முன் அடிதடி வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த இவரை பாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் இவர் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகும் எனவும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ரவுடி பிரபாகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட போலீசாருக்கு உத்தரவிட்டார். கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்தவர் விநாயகம் என்கிற விநாயகமூர்த்தி. 36 வயதான இவர் ரவுடி. இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. தற்போது கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் விநாயகம் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து மாவட்ட மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். இதை ஏற்று விநாயகம் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் வாகன சோதனை நடந்தது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதற்காக மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த சோதனைகள் அனைத்தும் வீடியோ மூலம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் எஸ்பி சுப்பிரமணியன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் உள்ளிட்டோர் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுவையில் இருந்து விழுப்புரம் செல்லும் வாகனங்களில் ஏதேனும் மது பாட்டில்கள் கடத்தப்படுகின்றன எனவும் தமிழகத்தில் இருந்து பணம், பரிசு பொருட்கள் புதுவைக்கு கொண்டு வரப்படுகிறதா எனவும் சோதனை நடத்தினர். போலீசாரின் இந்த திடீர் வாகன சோதனையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சோதனையின் போது கதிரவன் IPS, சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி மற்றும் போலீசார் உடனிருந்தனர்.
இந்திய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 1/1/2027 8ஆம் வகுப்பில் சேர்வதற்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு 1/7/2027 அன்று 11 வயது குறையாமலும் 13 வயது பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும். மேலும் 7ஆம் வகுப்பு பயில்பவராகவோ தேர்ச்சி பெற்றவராகவோ இருத்தல் வேண்டும். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை கணித தேர்வும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொது அறிவு தேர்வு மற்றும் பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர். நேர்முக தேர்வுக்கு பின் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் ராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 7ஆம் தேதி காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரியில் நடக்கிறது. விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்து வரும் 5ஆம் தேதிக்குள் இணை இயக்குநர் அலுவலகம், 2ஆம் தளம், அ அடுக்ககம், பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வி வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் வடக்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி மற்றும் போக்குவரத்து போலீசாருடன் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கஞ்சா நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் நாகராஜன், எஸ்ஐ ராஜன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் கோரிமேடு பூத்துறை கனரக வாகன போக்குவரத்து முனையம் சந்திப்பில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக 3 பேர் சந்தேகப்படும்படி பைக்கில் வந்தனர். பைக்கை நிறுத்திய பொழுது அவர்கள் நிற்காமல் சென்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்த பொழுது கோரிமேடு வீமன் நகர் ஆகாஷ், காமராஜ் நகரை சேர்ந்த தனுஷ் என்கிற தனுஷ்குமார், கிலாஸ்பேட்டை திருபுவனைப்பாளையம் ரியாஸ் அகமது என்கிற ரியாஸ் என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்றதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா, 3 செல்போன், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா கொலை முயற்சி, அடிக்கடி வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் இணைய வழி மூலம் பெண் உட்பட 4 பேரிடம் 2,22,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெண் ஒருவர் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேலைவாய்ப்பு குறித்த விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். உடனே அந்த விளம்பரத்தை கிளிக் செய்து டெலிகிராமில் இருந்த மர்ம நபர் பேசியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர் அந்த பெண்ணிடம் தாங்கள் கொடுக்கும் பணிகளை முடித்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் மர்ம நபருக்கு 1,96,000 ரூபாயை அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். இதில் சம்பாதித்த பணத்தை அப்பெண்ணால் எடுக்க முயன்றவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். மேலும் புதுவையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 15,000 ரூபாயும், மற்றொரு பெண்ணிடம் 7,000 ரூபாயும், புதுவை பெண்ணிடம் 4,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் நபர்கள் மொத்தமாக 2,22,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.